ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா வித் லவ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஹே முஸ்லிம் ஒன்றா நிஷா. வித் லவ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நிறையா லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு கதை தான் இந்த படத்தையும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷன் ஹீரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனுஸ்வரா ராஜன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வருது. ஸோ அபிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அக்கா வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து வயசாகிட்டு இருக்கிறனால நீ போய் வந்து பொண்ணு பாரு, பார்த்து பேசி யாரோ ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே அந்த பொண்ணை மீட் பண்ண போகும்போது அந்த கதையும் இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களும் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்கூல் டேஸில் அவரோட லவ் ஸ்டோரி பற்றி அவர் ரிவீல் பண்ணுறப்ப அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இவங்க கிளாஸ்மேட்ஸ் தான். ஒரே ஸ்கூலில் 2 பேர் கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களும். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு, இவங்களோட லவ் சேர்ந்துச்சா இல்லையா சொல்கிற கதை தான் இந்த வித் லவ் படத்தோட மொத்த கதையுமே. ஸ்டார்ட்டிங் கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணுச்சு. ஸோ பார்க்கும்போது சரி இந்த படத்தில் ஏதோ புதுசாக காமிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஹைப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏற்றிட்டு இருந்தான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி லவ் ஸ்டோரின்னு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது புதுசாக காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய லவ் படங்கள் பார்த்தோம்ல, அந்த ஃபீல் இந்த படத்தில் உங்களுக்கு நல்லாவே தரும். இந்த வித் லவ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைட்டில் வந்து புதுசா பார்க்கும்போது, சரி படத்தில் ஏதாவது ஒரு சூப்பரா நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி, லவ்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் காமிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்து போனேன். ஸோ எதிர்பார்த்த எனக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்வேன். பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு. மேபி நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம நீங்க இந்த படத்த போய் நீங்க ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அபிஷன் ஜீவின் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ ஒரு ஓவர் ஆக்டிங் குடுக்குறாப்பு அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலாவே தோணுச்சு. நார்மலா அவர் நடிச்சிருக்கலாம். பட் அந்த ஹியூமன் சென்ஸ் இந்த மாரி ஜானர்ல அவர் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாத மாரி தான் இருக்குன்னு சொல்லலாம். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அவருக்கு அந்த காமெடி போர்ஷன்ல வந்து ஏதோ ஒரு போற போக்குல காமெடி பண்றாப்புல. ஆனா நம்மளுக்கு அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு காமெடி கனெக்ட் ஆனா மட்டும் தான் அந்த ஹீரோ அவர் சொல்ற விஷயங்கள் அந்த காமெடி வந்து நம்மளுக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அவரோட காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துல நடிச்சிருக்க இன்னொரு ஆர்டிஸ்ட் அனஸ்வரா ராஜ். அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. ஸோ மொத்தத்துல இந்த படத்த வந்து தூக்கி நிறுத்துறதே அவங்க தான். ஸோ அவங்களோட ஆக்டிங் மூலியமாவும் சரி, அபிஷன் கூட அந்த பேசுற கான்வர்சேஷன் அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராவே நடிச்சிருக்காங்க. அபிஷன் விட அவங்க ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஈக்குவலா டஃப் குடுக்குற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணேன்னு சொல்லல. 2 பேருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த படத்துல கொஞ்சம் அவங்களோட பேர் வந்து கொஞ்சம் செட் ஆகலையோ! அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. மொத்தத்துல 2 பேரும் பெட்டராவே அவங்களோட ஆக்டிங் ஸ்பேஸ் வந்து நல்லாவே குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். படத்துக்கு வந்து இன்னொரு பேக் போனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஷான் ரோல்டன் அவரு இந்த படத்துக்கான மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ, எப்பவுமே அவரோட படங்கள்ல அந்த ஃபீல் குட் மூவி எந்த படமா இருந்தாலும் நீங்க அவரோட மியூசிக் எது எடுத்துக்கிட்டாலும் அவரு அந்த படத்துக்கான ஒரு பெஸ்ட் குடுப்பாப்புல. ஸோ இந்த படத்துலயும் அதே தான் பண்ணியிருக்காப்புல. நம்ம குட் நைட், லவர் இந்த படங்கள பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ கேட்கறக்கு வந்து அவ்வளோ ஒரு குட் ஃபீல் தர மாரி இருக்கும். அதே இதுல வித் லவ்லயும் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ஸோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஆ ஒவ்வொரு சாங்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல வர அந்த சாங்ஸ் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மறந்து போச்சே அந்த சாங் வந்து எனக்கு சூப்பராவே இருந்துச்சு. அதாவது இவங்க பிரசன்ட்ல வந்து அந்த லவ்வ பார்க்க போவாங்கல்ல, டிராவல் பண்ணும்போது அந்த சாங்ஸ் வந்து போடுறம்போது எனக்கு வந்து சூப்பராவே எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து எல்லாரும் ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லலைனாலும் கூட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மதன். இது அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியில இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அபிஷனும், மதனும். ஸோ அதே டீம் தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே படம் ஃபுல்லாவே சூப்பராவே குடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ லவ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே லேக் அதிகமா எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் கதையில வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்டா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க.
செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கதைய எப்படியா முடிக்கணும்னு சொல்லி அங்கிட்டு, இங்கிட்டுன்னு சொல்லி அந்த கதை அப்படியே அங்கேயே சுத்திட்டு தான் இருக்கேன் தவிர்த்து, வேற டைரக்ஷன் வந்து எங்கேயுமே போகல. ஸோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த காமெடி இந்த சில விஷயங்கள் இருந்தனால கூட கொஞ்சம் லேக் இல்லாம இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, அந்த கதைய எப்படியாவது முடிக்கணும்னு சொன்ன மாரியே இருந்துச்சு. மொத்தத்தில இந்த வித் லவ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா ஒரு ஆவரேஜான ஃபிலிமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க இந்த படத்த போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் பண்ற மாரி தான் அவங்க பிளான்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தத்தில இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு, இந்த வித் லவ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஸோ ஒரு லவ் அ ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல படமா இருக்குங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இந்த படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குங்கிறது வந்து நான் அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ் அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க. அதே மாரி இவ்வளோ நாளா வீடியோஸ் நம்ம போடாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்னதா கொஞ்சம் லெக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால கன்டினியூஸா வீடியோ பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி, இப்போ பழைய நிலைமைக்கு கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறனால, நம்ம சேனல்ல இனிமே தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ற வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.